வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு இன்று மாலை நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடித்து ஓட ஓட விரட்டப்பட்ட அதிபர் சீமான். என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? வழக்கமாக வந்து அவங்க கட்சி ஆளுங்க வெளியே போகிறாங்கன்னு தானே சொல்லிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி என்ன அடித்து ஓட விடப்பட்ட அப்படின்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை எண்ணூரில் நடந்தது. அது என்ன சம்பவன்றதை பற்றி உள்ள விவரம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. எண்ணூரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கருத்து கேட்பு கூட்டம்னு ஒன்று நடத்தியிருக்கிறாங்கங்க. அந்த எண்ணூர் அனல் மின் நிலையத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யலாம். அப்படி செய்வதாக இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி இடைஞ்சல் வரும், இல்லை நன்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. நம்ம அண்ணன் தான் உடனே என்ன பண்ணுவார், கருத்து கேட்புன்னொடனே நானும் கருத்து சொல்கிறேன்னு அங்கே போயிருக்காரு. இவருக்கு அனல் மின் நிலையத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, எண்ணூரை பற்றியும் ஒன்றும் தெரியாது. அப்போ என்ன பேசுவார், வாய்க்கு வந்ததை வழக்கம் போல் பேசுகிற மாதிரி பேசுவார். ஏன்னா இப்போ அங்கே நடக்கிற கூட்டம் என்ன நடக்குது, இப்போ இதே மாதிரி தானேங்க அந்த கலைஞருக்கு பேனா செலவழிக்கலாம் அப்படின்ற அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்து அவங்கவுங்க கருத்தை சொன்னாங்க, சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவர் மட்டும் தான் என்ன சொல்லிட்டு இருந்தார், நீ பேனா வை நான் வந்து உடைப்பேன் அப்படின்னு. நாமளும் அப்போ தான் உடனே நம்மளும் அப்போ சொல்லியிருந்தோம், நீ நான் வந்து உன் கையை உடைக்கிறேன் அப்படின்னு நம்மளும் பேசியிருந்தோம். கரெக்டாக? இப்போ இங்கே எண்ணூரில் அனல் மின் நிலையத்தை விரிவாக்கம் செய்யலாமா வேணாமான்றது யாரோட பிரச்சனை? உடனடி பிரச்சனை வந்து யாருக்கு? அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு. வேறு யாருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. அவர்களுக்கு இதன் மூலமாக குடியிருப்பில் ஏதாவது சிக்கல் வருமா, பிரச்சனை வருமா, வராதா, அதை பற்றி கேட்கறதுக்காக மக்கள் கருத்து கேட்பு கூட்டம். இது அனைத்து கட்சி கூட்டம் கூட கிடையாது. அந்த பகுதியோட மக்களை கூப்பிட்டு கருத்து கேட்டிருக்காங்க. இவர் முந்திரி கொட்டை மாதிரி அங்கே போய் நின்றுக்கிட்டு நாம் தமிழர் என்னெல்லாம் செஞ்சது தெரியுமா, நான் என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா அப்படின்னா அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த காணொலி கிடைச்சதுன்னா போட சொல்கிறேன். அந்த கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னா மக்கள் ஃபுல்லாக கத்துறாங்க, யோ வெளியே போயா அப்படின்றாங்க. உன்னை யாரையா உள்ளே வர சொன்னது, உன்னை யார் கூப்பிட்டது, நீ எதுக்கு இங்கே வந்த, வெளில போ அப்படின்னு. அதாவது எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவரை, அதாவது ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கடைநிலை தலைவர்களையோ அந்த மாதிரி ஆள் கூட இல்லை, கட்சியோட நேரடி தலைவர் ஒருத்தரை வெளியே போடா அப்படின்னு சொல்லி கத்துனது இந்த ஒரு சம்பவமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற சம்பவங்கள் எதுவும் நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஈவன் பாஜக கூட்டங்களில் கூட இது மாதிரிலாம் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அண்ணன் சீமான மக்களே வெளியே போகணும்னு சொல்லி துரத்தி விட்டுருக்குறாங்க. நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே உங்கள் கட்சி வந்து கலகலத்து போகுது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தமாக அவங்க ஒரு கூட்டத்தை போட்டு 500 கட்சி உறுப்பினர்கள், 20 பேர் வந்து கட்சியோட செயல்பாட்டாளர்கள், ஏதாவது பதவிகளில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் மொத்தமாக கூண்டோட கட்சி விட்டு வெளியே போகிறாங்க. மற்ற கட்சியிலலாம் வந்து 2 பேர் 3 பேர் வெளில போவான். உங்கள் கட்சியில் மட்டும்தான் எல்லாம் கும்பலாக அப்படியே மொத்தமாக வெளியே போகிறாங்க. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடியில் போகிறாங்க, இங்கே இப்போ இந்த கிருஷ்ணகிரியில் போகிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மொத்தமாக வெளியே போகிறாங்க. போகும்போதே என்ன சொல்கிறாங்க, அவங்க உங்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, எங்களை எல்லாம் முன்னாடி வரவே விட மாட்டுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் சொல்கிற குற்றச்சாட்டே இதுதான். அவர் அண்ணன் எப்போ வந்தாலும் அவர் தங்குற செலவுலேருந்து, சாப்பாட்டு செலவுலேருந்து, போக்குவரத்துலேருந்து எல்லா செலவும் நாங்கள் எங்கள் கை காசை போட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது எங்களை கொஞ்சம் கூட முன்னணியில் வரவே விடக்கூடாது அப்படின்னு எங்களை அடக்கி வைக்கிறதுக்கு தான் பார்க்குறாரு. அவர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு 10 நபருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவர் யாரை சொல்கிறாங்க, காளியம்மாள், சாட்டை துரைமுருகன், இந்த இடுமாவனம் கார்த்தி, இந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் சொல்கிறாங்க. வேற யாரையுமே அவர் வந்து லைம் லைட்டுக்கே வர விட மாட்டாரு. ஒரு கட்சியில் ஒருத்தன் சேர்ந்து செயல்படுறான்னா அவன் எதுக்காக செயல்படுவான்? இந்த கட்சியின் மூலமாக எனக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கும்
அப்படின்னு தானே செயல்படுவான். அந்த ஊரில் யாராவது பார்த்தாங்கன்னா, ஓ இவருப்பா அவர் நாம் தமிழரில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டு தானே அவன் அந்த கட்சிக்கு வந்திருப்பான். அதுக்காக தானே கை காசை போட்டு செலவு பண்ணி உனக்காக வேலை செய்கிறான். அப்படி வேலை செய்கிறவனையே நீ மட்டம் தட்டிட்டு இருக்கிற, அவனையே பின்னாடி தள்ளுற, பிசிறுன்னு சொல்லி தட்டி விடணுன்ற. அதான் முக்கிய விஷயமே என்னன்னா, சீமானை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு சீமான் கட்சி நடத்துவதே வந்து கட்சியை வளர்ப்பதற்காக இல்லவே இல்லை. ஏன்னா எப்போதுமே கட்சி வளரவே கூடாது, தன்னுடைய முகம் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவர் கட்சி நடத்துறாரு. கட்சி நடத்துவது எப்படின்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னா அண்ணா கிட்ட இருந்து கத்துக்கணும், பெரியார்கிட்ட இருந்து கத்துக்கணும். அவ்வளோ பேரை வளர்த்து விடுவாங்க. அத்தனை இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு அத்தனை பேரை வளர்த்து விட்டாரு அண்ணா. நாஞ்சில் மனோகரன், கலைஞர், இவர் பேராசிரியர், நாவலர் நெடுஞ்செழியன், இப்போ எத்தனை பேர், திரைப்படத்துறையை எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ணா வந்து தனக்கு அடுத்த தலைமுறைக்கு ஏகப்பட்ட தலைவர்களை வளர்த்து வச்சுட்டு போனார். அதனால தான் கட்சி இன்னைக்கு வர நிற்கிது. நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு யாருமே வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட சீமான் கட்சி நடத்தினா அந்த கட்சி எப்படி விளங்கும், இல்லை எப்படி தான் உருப்படும்? அதாவதுங்க, கட்சி அமைப்பதுன்றதே எப்படின்னா, ஒரு வட்ட செயலாளர் வர எதுக்கு போடுறாங்க? அந்த வட்டத்தில் இருக்க அந்த ஜோனில் இருக்கிறவர் அவர் அந்த ஏரியாவில் ஒரு 50 பேரை கட்சியில் சேர்த்தாருன்னா, இப்படியே சேர்ந்து 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 ஒரு மாவட்ட கூட்டம் போட்டோம்னா ஒரு 1,00,000 பேர் வந்து நிற்பாங்க. அப்படிங்கிறதுக்கு தானே இப்போ அந்த ஹைரார்கி செட்டப்பே உருவாக்குறாங்க. அந்த ஹைரார்கியில் யாருமே வளரக்கூடாது, அந்த அதிகார வரிசையில் யாருமே வந்துடக்கூடாது, நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சி கட்சி நடத்தினா வேறு எப்படி இருக்கும்? இப்படி தான் உருப்படாமல் தான் நடக்கும். உங்கள் கட்சியில் அதாவது சொல்லுவாங்களே, நம்ம தோழர் மைனர் தான் வந்து அழகாக சொல்லுவார், மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவர் அணி, வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி அப்படின்லாம் பல அணி இருக்கும். நாம் தமிழரில் மட்டும்தான் வெளியேறுவோர் அணி அப்படின்னு ஒரு அணி இருக்குது. எல்லாரும் கும்பல் கும்பலாக வெளியேறி போகிறாங்கன்னு ஒரு மருத்துவர் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க நாம் தமிழர் கட்சியின் பேரில் அவங்க சொந்த செலவில் ஒரு மருத்துவ மெடிக்கல் கேம்ப் ஒன்று போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது நீ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து கட்சியிலேருந்து அதுக்கு காசெல்லாம் கொடுக்க போல, அவங்களே அவங்க பணத்தை செலவு பண்ணி நாம் தமிழர் பேனரில் அந்த மெடிக்கல் கேம்பை நடத்துகிறேன்னு. இதை விட ஒருத்தங்க என்ன கட்சிக்காக வேலை செய்வாங்க? அப்போ அந்த பகுதி மக்கள்லாம் அந்த மருத்துவ முகாமுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்க? பரவாயில்லப்பா, நாம் தமிழர்லேருந்து நமக்கு எதாவது செய்கிறாங்க, ஆட்சிக்கே வரலனாலும் இன்னும் இப்போவே மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி இப்போவே எப்படி இருக்காங்கன்னா ஆட்சிக்கெல்லாம் வந்தால் இன்னும் நல்லா நமக்கு பெருசாக செய்வாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வருமா, வராதா? ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்துடக்கூடாது. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அப்போ எதுக்காக இவர் கட்சி நடத்துறாரு? திரள் நிதி வசூல் பண்ணுறதுக்கு மட்டும்தானா? திரள் நிதி எதுக்கெல்லாம் வசூல் பண்ணுறாரு? அவர் பிறந்த நாளைக்கு ஒரு திரள் நிதி வசூல் பண்ணுறாரு, அப்புறம் அவர் மனைவியோட பிறந்த நாளைக்கு ஒரு திரள் நிதி வசூல் பண்ணுறாரு. அப்போதான் எனக்கு சொன்னாங்க ரீசெண்டாக அவரோட மகனுக்கு பிறந்த நாளைக்கு திரள் நிதி வசூல் பண்ணுறாங்களாம். ஏன்னா உன் பிள்ளைக்கு இது பர்த்டேன்னா உன் காசை போட்டு கேக் வாங்கி கொடுறா, உன் காசை போட்டு கிஃப்ட் வாங்கி கொடு, அதுக்கும் கட்சிக்காரன்ட்ட போய் காசு கேட்பியா? நீ தான் வந்து வாரிசு அரசியலை பற்றி பேசுறியா? நீ குடும்பம் நடத்துறதுக்கே நீ திரள் நிதி தான் போடுற. சரி, அதாவது ஒழிஞ்சு போ, அது வந்து கட்சியோட செலவுன்ற மாதிரி போயிட்டு போட்டோம். நீ வளர்க்குற ஆடு மாடு நாய் கோழி வேற எல்லாத்துக்கும் ஆஸ்திரேலியா கிளியிலேருந்து எல்லாம் வளர்க்குறீங்க, அதுக்கும் திரள் நிதி தான். ஸோ எல்லாமே திரள் நிதியில் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த கட்சி வச்சு நடத்துறீங்களா? அப்போ இந்த நாம் தமிழர் இந்த தம்பிகள் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவங்க பூரா எதுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க? உங்கள் பர்சனல் செலவுகளை சரி பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்துறீங்களா? அதுதானே மக்கள் மத்தியில் இப்போ கேள்வியாக வருது. மக்கள் மத்தியில் கூட இல்லை, நாம் தமிழர் தம்பிகளே இந்த கேள்விகளை இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ மொத்தமாக கும்பலாக அதாவது ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லாமல் 500 பேர் 600 பேர். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, 500 பேர்லாம் அந்த கட்சியில் இருந்தாங்களா அந்த மாவட்டத்தில் அப்படின்னு. அவங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் 500 பேரும் வெளியேறோம் அப்படின்னு. அப்போ இதன் மூலமாக சீமானின் ஆட்டம் முடியக்கூடிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறத வேணால் நம்ம புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி முடித்து சைமனோட மன்னிக்கணும் சீமான் அவர் அப்படிதானே அவரை கூப்பிட விருப்பப்படுறாரு. அவர் உண்மையான பேர் சைமனா இருப்பதில் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க அப்பாவோட பேர் செபாஸ்டியனா இருக்கிறதுலையும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க தாத்தாவோட பேர் யாக்கோபா இருக்கிறதுலையும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் தான் அந்த அடையாளத்தை மறைக்கணும்னு விரும்புகிறாரு. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு தான் அதெல்லாம் வந்து பிரச்சனையாக தோணுது. இப்போ கடைசியாக கட்சி கலகலத்து போய் ஒவ்வொரு பக்கமாக வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் பொது வெளியில் அடித்து துரத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய
நேர்மை இருக்கு. அதுதான் விஷயம், புரிஞ்சுக்கங்க. மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து நீ எதுக்கு இங்க வந்த, நீ வெளியே போ, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு உன்னுடைய அரசியல் தரம் போயிருச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல நீங்கெல்லாம் அரசியல்ல இருக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு சீமான் செய்யறது நல்லதாக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.